அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். எல்லாருக்குமே லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இந்தியாவில் கொக்கோகோலா ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் ஆக போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏர்டெல்லும் புது ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் பார்த்துடலாம். சாம்சங்குடைய S23 சீரீஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸஸ் தெரிய வந்திருக்கு, எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 1020 இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் கம்பெனி மேலே இந்தியன் கவர்மெண்ட், அதாவது சிசிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணி ஒரு 4-5 மாதமாக இந்த கேஸ் நடந்து இப்போ தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் பே பண்ணும். அதுவும் 2200 கோடி கிட்ட ஃபைன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கூகுள் இந்தியாவில் ரன் ஆகணும்னா சில ரூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கூகுள் ஃபார் ஆண்ட்ராய்டு இல்லைனா கூகுள் ஃபார் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில். பொதுவாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாவே டிஃபால்ட்டாக கூகுள் ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இனிமேல் அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி எந்த கூகுள் ஆப்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் ரூல். அது மட்டும் இல்லை, கூகுள், அதாவது நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணோன்னா கூகுள் சர்ச் தானே முதல்ல இருக்கும். ஆனால் கூகுள் சர்ச் இல்லாமல் எந்த சர்ச் வேணாலும் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். யூசர் அவங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்ச் வச்சுக்கலாம். அதாவது சர்ச் இன்ஜினும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இனிமேல் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, ஆப் சைட்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி பில்லிங்கும் நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இது இருந்தால் தான் சில ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் இல்லாதது கூட நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இனிமேல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொண்டு வர போகிறாங்க. வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் புது அப்டேட் ரிவீல் ஆயிருக்கு. இந்த வாட்டி டெக்ஸ்ட் எடிட்டரை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி இருந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நமக்கு டிராயிங் டூல் கிடையாது. ஆனால் இனிமேல் லேட்டஸ்ட் வெர்ஷனில் டிராயிங் டூல் டெக்ஸ்ட் எடிட்டரில் இருக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, டெக்ஸ்டுடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும், டெக்ஸ்டுடைய ஃபாண்ட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி சில ஃபீச்சர்ஸும் கீபோர்டில் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. அது கூடவே லெஃப்ட், ரைட், மிடில் அந்த அலைன்மெண்ட்டையும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபீச்சர் ஏற்கனவே இருக்குது. அதில் சில அப்கிரேட் இவங்க கொண்டு வராங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். ஃபைனலாக கவுண்டர் பாயிண்ட் அவங்க தரப்புலேருந்து 2022 Q4க்கான ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் இந்தியா ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. எப்போவும் மாதிரி சாம்சங் இங்கே டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம் பேர் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்காங்க. ஸோ 22% அவங்க தான் லீடில் இருக்காங்க. பட் அதை விட அதிகமான சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். போன வருஷம் 14% இருந்து இந்த வருஷம் 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய iPhone 13 ஆஃபர் இங்கே வேலை செஞ்சுருக்கு. ஸோ அவங்க தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் விவோ அப்படின்னு சொல்லும்போது விவோ அண்ட் iQOO. அதே ஃபோர்த் பிளேஸில் ஷாமி அப்படின்னு சொல்லும்போது ஷாமி, ரெட்மி, போக்கோ இங்கே இன்க்ளூட் ஆகும். ஃபிஃப்த் பிளேஸில் ஒப்போ அப்படின்னு சொல்லும்போது ஒப்போ, ரியல்மி அண்ட் ஒன் ப்ளஸ் எல்லாமே இங்கே கம்பைண்டாக இந்த பிராண்ட்ஸ் தான் டாப் 5ல் இந்தியாவில் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதானி குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மார்க்கெட் ஃபால், தொப்புன்னு ஷேர் கீழே விழுந்து அவங்களுடைய பொசிஷன், ரிச்சஸ்ட் பர்சன் அப்படிங்கிற பொசிஷன் 3வது இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு வர்ற அளவுக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 lakh crores லாஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெரிய வந்திருக்கு. இங்கே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனது அதானி டோட்டல் கேஸ், அதானி கிரீன், அதுக்கப்புறம் அதானி என்டர்பிரைசஸ், இது எல்லாமே 2 வாரமாகவே அவங்களுடைய மார்க்கெட் ஷேர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது. அதனால தான் இந்த லாஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரிசெஷன் அப்படின்னு வருது. உங்களில் எத்தனை பேர் ட்ரேடிங் பண்ணுவீங்க? எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நான் HDFCயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? பயமாக இருக்கா? இல்லைனா ரிசெஷனில் இது டவுன் ஆகுமா? ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக 2 ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று 489 பிளான், இன்னொன்று 509 rupees பிளான். இங்கே பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே மந்த்லி பிளான் தான், 30 நாள் வேலிடிட்டியோடு வருது. ஸோ இங்கே 489 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 GB டேட்டா இவங்க கொடுக்குறாங்க. இது கூடவே 300 SMS, அன்லிமிட்டெட் கால்ஸ், STD, ரோமிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதோட
உங்களுக்கு Airtel உடைய Wink Music, Hello Tunes இதெல்லாமே இங்கே இருக்குது. அதே வந்து 509 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 GB டேட்டா தராங்க. ஸோ 10 GB டேட்டாக்கு உங்களுக்கு 20 ரூபாய் இங்கே அதிகமாக நீங்கள் பே பண்ணணும். இதுவுமே 30 நாள் வேலிடிட்டி, 300 SMS, அன்லிமிட்டெட் கால்ஸ், ரோமிங், அதோட Wink Music எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 month டேட்டா அப்படி வேணும் அப்படிங்கிறவங்க இதை ஆஃப் பண்ணலாம். சாம்சங் S23 சீரீஸ் February 1 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி எப்போ மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கும். இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 உடைய டெபியூ வந்து சாம்சங் S23 சீரீஸோட தான் வரப்போகுது. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் S23, S23 ப்ளஸ் அல்ட்ரா மூணுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷனோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது கிளாஸ் பேக் பேனலாக தான் போன வருஷமும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் கிளாஸ் பேக் பேனலோட தான் வரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2ல இவங்க கொடுக்கலாம். போன வருஷம் கொடுத்துருந்தாங்களே, அதாவது S22 அல்ட்ராவில் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட், அதுவே நல்லா தான் இருந்தது. நான் இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இல்லாமல் தான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்க்ராட்ச் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இதை விட வந்து இப்போ வர்றது இன்னும் டியூரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். S23 சீரீஸ் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2ஓட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சாம்சங்குடைய S23 சீரீஸுடைய ப்ரைஸஸ் தான். ஏன்னா குளோபல் வெர்ஷன் US, யூரோப்லலாம் ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்தியாவில் என்ன ப்ரைஸில் வரும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து ப்ரைஸஸும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் S22 சீரீஸ் அளவுக்கே இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஆஃபர்ஸ்க்கு அப்புறம் வரப்போகிற ப்ரைஸாக இல்லை ஆக்சுவல் லான்ச் ப்ரைஸே ஒரு வேளை இதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கில்லர் ஃப்ளாக்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ இங்கே S23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 79,999க்கும், அதே S23 ப்ளஸ் வந்து 89,999க்கும், S23 அல்ட்ரா 1,14,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ப்ரைஸஸோட இந்தியாவில் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. Coca-Cola பிராண்டிங்கோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இமேஜ் வந்து நேற்று ஃபுல்லாக ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ Coca-Cola ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே ரியல்மி வந்து ஒரு டீசர் ரிவீல் பண்ணுறாங்க. இதில் ரியல்மி 10 அண்ட் Coca-Cola அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரியல்மி 10 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் பேனல் வந்து Coca-Cola லோகோ, அதாவது பிராண்டிங்கோட வரலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ரியல்மியுடைய 10 4G அப்படிங்கிற மாதிரி தான் இமேஜஸ் தெரியுது. அப்படி இல்லைனா ரியல்மி 10 Pro 5G எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணாலும் இந்த பேக் பேனலோட வரலாம். 10 4G அப்படின்னு சொல்லும்போது மீடியாடெக் ஹீலியோ G99ல் கொண்டு வந்திருந்தாங்க. AMOLED பேனல் நல்ல ஃபீச்சர்ஸோடு தான் கொண்டு வந்தாங்க. பட் Coca-Cola பிராண்டிங்கோட எத்தனை பேர் வந்து ஆப் பண்ணுவீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை? எத்தனை பேர் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பிள் யூஎஸில் ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ஃபோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் ஃபோல்டு பேட்டன்ட் வந்து இவங்க ஃபைல் பண்ணி அது சாங்ஷனும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபோல்டிங் டிஸ்பிளேல இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீன் இல்லைனா லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஹீலிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரோட தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதனால் வந்து அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆனாலோ சின்ன கிராக்ஸ் ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஹீல் ஆகிடும், ஈவனாக ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை சாங்ஷனும் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டன்ட்டில் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆப்பிள் ஒருவேளை ஃபோல்டிங் ஃபோன் கொண்டு வந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த பேட்டன்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது. iQOO Neo 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய AnTuTu ஸ்கோர்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 ஒரு புது சிப்பில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸ்கோர்ஸும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏற்கனவே இருந்த 8100 விட இங்கே வந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணி கொண்டு வராங்க. இது கிட்டத்தட்ட 9 lakhs, அதாவது 8,90,000 கிட்ட ஸ்கோர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்து 30-40 ஆப் பேக்ரவுண்டில் ஓடினா கூட வந்து ஃபோன் ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது 3D கூலிங் சிஸ்டம் இந்த ஃபீச்சரும் கொண்டு வராங்க. 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், E5 AMOLED பேனல்னு இந்த ஃபீச்சர்ஸோட iQOO Neo 7 நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஆப்பிளுடைய ஃபோல்டபிள் பேட்டன்ட்டில் என்ன புது டெக்னாலஜி உங்க கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ரீட் ரெசிப்ட் யூசர் ப்ரொஃபைல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தினேஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.